வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதியோகி சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சிலை இருக்கிற இடத்துக்கு பயணம் பண்ணலாம். உள்ளே நுழையும் போதே அதோட வாயில் பகுதி எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பாறாங்கல் கொண்டு அதன் மேலே ஒரு லிங்கத்தை வச்சு மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவும். வாங்க பயணிப்போம். இந்த மெயின் கேட்லேருந்து அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்கு. உள்ளார போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடப்பக்கத்துலேயும் சரி வலப்பக்கத்துலேயும் சரி, நீங்கள் பைக்கோ இல்லை காரோ இல்லை பஸ்ஸோ எது எடுத்துகிட்டு போகிறீங்க, ட்ராவல்ஸ் எதனா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வண்டியை பார்க் பண்ணுற அளவு ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு சிலையை போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பைக் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பைக் என்னவே இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ பைக் ஸ்டாண்டில் பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தரிசனம் பண்ணலாம். பைக் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சின்ன சின்ன கடைங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவை பற்றி புக்ஸ் அண்ட் தென் டிஷர்ட் அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். உள்ளே நுழையும் போது ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருந்தது. சரி, அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்றத இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க எந்த டீட்டெயில், எங்கே போகணும், எந்த லிங்கம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மாடுங்க இருக்குது. ஒரு சின்ன கோசாலை மாதிரி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையோட ஒன்றி இருக்குது இந்த அமைப்பு. இங்கே வர சுற்றுலா பயணிங்க அவங்களுக்கு மாடுகளுக்கு தேவையான சோளத்தண்டோ இல்லை புற்களோ கொடுத்து அவங்க மன மகிழ்ச்சி கொள்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஹாலிடேஸ் டைமில் போனேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த ஆதியோகி சிலையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை எழில்மிகு மலைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சி அளிச்சிட்டு இருக்கு அந்த ஆதியோகி சிலை. இந்த இடம் தான் அந்த தீர்த்தம் தருவாங்க. ஃபர்ஸ்ட் கவுண்டர் அது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி ஒரு ரிசிப்ட் மாதிரி வாங்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இவங்க அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு உள்பக்கம் கியூ இருக்குது. அந்த கியூவில் அந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தீர்த்தத்தை இந்த நாகத்துக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க.
எஃகு இரும்பினால் கட்டப்பட்டிருக்காங்க. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் இது எப்படின்னா செங்கற்களாலையும் சிமெண்டாலையும் தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு. ஆனால் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எஃகு இரும்பினால கட்டமைச்சிருக்காங்கன்னு. இந்த ஆதியோகி சிலை வந்து ஈசனையே ஒன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஆதியோகி சிலையை வச்சுருக்காங்க. இதுக்கு ஆதியோகின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நான் போனப்போ வந்திருந்த மொத்த க்ரௌடு. பாருங்கள், ஃபுல்லாகவே க்ரௌடாகவே இருக்குது. ஹாலிடேஸ்னாவே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இதை கண்டு கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான். நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளார எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம். நம்ம இப்போது வெளியே கிளம்புறோம். வழி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கிளம்பலாம் வாங்க. அப்படியே போகிற வழியில் இந்த மேகத்தையும் மலையையும் ரசிச்சுட்டு அப்படியே திரும்பவும் நம்ம வந்த வழியே போகலாம். நீங்கள் இந்த ஆதியோகி சிலையை பார்க்க வரணும்னா உங்களுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வர்றீங்கன்னா மார்னிங்கே வர ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 o'clock மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்க அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கும் அந்த ஆதியோகி சிலையை பார்க்கறதுக்கும் டைம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் நல்லா கம்பீரமாக அழகாக இருக்கும். மேக்ஸிமம் ஹாலிடேஸில் வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், உங்களால் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நீங்கள் அதே வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸிட் நோக்கி வந்துட்டோம். எவ்வளோ அழகாக கம்பீரமாக இருக்குது பாருங்கள். இயற்கையை ரசிக்கலாம், சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகலாம் வாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே செய்யலாம் நம்ம வீடியோவில். நன்றி.